மழை விட்டாலும் அதனால் வரக்கூடிய பாதிப்புகள், இந்த வெள்ளம், வெள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடிய தன்மை என்பது இதுவரைக்கும் ஓய்ந்த பாடு இல்லை. தொடர்ச்சியாக வரக்கூடிய அழைப்புகள், பல பேருக்கு உதவி தேவையாக இருக்கிறது. இடைத்தங்கல் முகாம்களில் நிறைய பேர் தங்கியிருக்கிறார்கள். இப்படியான பிரச்சனை எல்லாம் எல்லா இடத்திலும் இருக்குது. ஏன் இன்னொரு 2 மழை பெருசா பெய்தா வந்து இங்கேயும் வந்து வெள்ளம் நீங்கக்கூடிய அளவுக்கு தான் அநேகமான இடங்கள்ல வந்து நிலைமை இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் கையை தூக்கி சொல்லுவீங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து தொடர்ச்சியாக இந்த பல்வேறுபட்ட பணிகள் நிறைய பேர் புலம்பெயர் தேசங்கள் உதவி கொண்டிருக்கணும். ஆஸ்திரேலியா வந்து ஒரு ஐயா வந்து இதுக்கான பங்களிப்பு செய்தார். அதே மாதிரி தான் நிவேதா முன்பு வந்து மனித மூலமாக அவங்களோட பங்களிப்பு செய்தவர். சின்ன பிள்ளைகளுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. மருதடி விநாயகர் ஆலயம் 3வது நாளாக இந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறுபட்ட பகுதிகளுக்கு உணவை கொடுத்திருந்தது. நேற்று நாள் மாலையில் வந்து நான் ஒரு காணொலியை தவற விட்டேன். நண்பன் கபில் குறிப்பிட்ட அளவானவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அதில் 100 பேருக்கு மேலே நினைக்கிறேன் அவைக்கான பான் அந்த விஷயங்கள்லாம் செய்து வந்திருந்தார். இப்படி கணக்கு சம்பவம் எல்லாம் நடந்து வந்தது. சரியான கலைப்போட பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இதுக்கு மேலேயும் வந்து நடந்தா வேலை செய்தா வந்து முடியவே முடியாது. இருந்தாலும் கூட ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இன்றைய நாளில் மிக முக்கியமாக என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத வந்து இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன். வழமை போல இந்த நாட்களிலும் தொண்டர்கள் நிறைய பேர் வந்து தங்களுடைய பங்களிப்புகளை இந்த பொதி செய்வதற்காக வழங்கியிருந்தார்கள். பல்வேறுபட்டவர்கள் சில கருத்துக்களை எல்லாம் சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய வகையிலே அவர்கள் பாதுகாப்பான அந்த விஷயங்களையும் பார்த்து கொண்டார்கள். குந்துகள் தவற கூடாது மாறவே இது கட்டுடை பகுதி 3வது நாளாகவும் தொடர்ச்சியாக அவர்களுக்குரிய மதிய உணவு பொதிகள் வழங்கப்படுகிறது. கடுமையான வெள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏனைய பல்வேறுபட்ட பகுதிகள் மானிப்பாய் கிழக்கு ஆனந்தா வீதியைச் சேர்ந்திருக்கக்கூடிய மக்களுக்குரிய 100 உணவுப் பொதிகளும் இன்றைய நாளிலும் வழங்கி வைக்கப்பட்டது. அதுபோல நேற்றும் அவர்களுக்காக வழங்கியிருந்தோம். பல்வேறுபட்ட பாதிப்புகள் பல இடங்களிலே தொடர்ச்சியாக இருப்பதனுடைய அடிப்படையிலே இந்த திட்டங்கள் அவர்களை சென்று சேர்ந்திருந்தது. மானிப்பாய் வடக்கு கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் முற்றுமுழுதாக வெள்ளத்தாலே நிரம்பி இருக்கிறது. இதில் ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். கட்டுமானங்கள் சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. தாழ்நிலங்களில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வீடுகள் கூட பெருமளவான இந்த வெள்ளத்துக்கு காரணமாக இருக்கிறது. இருந்தாலும் கூட அவர்களுக்கு அத்தியாவசியமான இந்த உணவு தேவைப்படுகிற போது அழைத்திருந்தார்கள். அவர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான உணவுப் பொதிகள் பொது இடங்களில் வைத்து வழங்கி வைக்கப்பட்டது. இப்போ நேற்றில் இருந்து கொண்டு தந்தது. நேற்று நாங்கள் வருத்தப்படாத சங்கம் வாலிப சங்கம் அவரோட தொடர்பு கொண்டு தந்தது. இரவு சாப்பாடு மதியம் உங்களோட வீட்டுக்கு ஒரு அண்ணா கொண்டு தந்தது. நீங்கள் இதை கொடுங்க நீ பார்த்து. அங்கே வெள்ளத்தாலே மூழ்கக்கூடிய பகுதிகள் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நிலவரங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதன் தொடர்ச்சியாக நவாலி வடக்கு மணிமண்டபம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 100 பேருக்கான உணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டது. அங்கும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் முதியவர்கள் பல்வேறுபட்டவர்கள் அவருடைய வீடுகளுக்கு செல்வதற்கு காலதாமதம் ஏற்படும் என்ற அடிப்படையிலே கிராம சேவையாளர்களே பொது இடம் ஒன்றுக்கு அந்த மணிமண்டபம் பகுதிக்கு அவர்கள் அழைக்கப்பட்டு அங்கிருந்து அவர்களுக்கான உணவுப் பொதிகள் விநியோகம் செய்யப்பட்டது. இன்றைக்கு எங்களுடைய
மரதடி ஸ்கூலினுடைய நிர்வாகம் உங்களுக்கான மதிய உணவை தந்து வருகிறோம். உங்களுடைய அதாவது மழை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு உதவி திட்டம்தான் இது. நீங்கள் எல்லாரும் கொண்டு போய் அநியாயமாக்காம, அதாவது இது சாப்பிட்றதுக்கு தான் நாங்கள் தாரோம். சரியோ, அதாவது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு மட்டுமே தாரம். தயவு செய்து நீங்கள் வீணாக்காமல் சாப்பிடும். நாங்கள் மானிப்பாய் மத விநாயகர் ஆலயத்தின் தர்மகர்த்தா சபையின் ஏற்பாட்டில் இந்த உணவு விநியோகத்தை கடந்த 3வது நாளாக செய்து கொண்டிருக்கின்றோம். பல பிரதேசங்களுக்கு மானிப்பாயில் உள்ள கட்டுடை பிரதேசம், மானிப்பாய் மேற்கு, மானிப்பாய் தெற்கு, மூலாய், இருவாரை போன்ற பல பிரதேசங்களுக்கு இந்த உணவு பொதியை வழங்கி கொண்டிருக்கின்றோம். இதற்கு புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எங்களுடைய அடியார்கள் என்ற அன்பளிப்பும் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. எனவே புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எங்கள் உறவுகள் உங்களுடைய இந்த இடர்காலத்திலே இடர்களை களைவதற்கு தாங்கள் உதவிக்கரம் நீட்டியிருக்கிறார்கள். அந்த உதவிகளை கொண்டும் எங்களுடைய ஆலயத்தின் இருந்த பணத்தினை கொண்டும் இந்த இந்த பணியை கடந்த 3 நாட்களாக செய்து வருகின்றோம். அந்த வகையிலே நீங்கள் வெகு விரைவிலே இந்த மழைநீர் வழிந்தோடி நீங்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் என எல்லாம் வல்ல மரதடி விநாயகரை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். நன்றி. இதுவும் நவாலி வடக்கினுடைய இன்னொரு பகுதி, பரிச்சயமான பகுதி தான் அட்டகிரி. 3வது நாளாக தொடர்ச்சியாக இவர்களுக்காக வெவ்வேறு வேளைகளிலே உணவுகளை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே இந்த நாளிலே மதிய உணவு பொதிகள் அவர்களுக்காக வழங்கி வைக்கப்பட்டிருந்தது. ஏறக்குறைய 100 பேருக்கான மதிய உணவு அவர்களுடைய ஏற்பாட்டிலே அங்கே வழங்கப்பட்டது. சுற்றுச்சூழல் சார்ந்து அல்லது இங்கே இருக்கக்கூடிய வெள்ள நிலைமைகளை பின்னே வரக்கூடிய அந்த விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவர்களுடைய குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளே நேற்று முன்தினமெல்லாம் சென்று நாங்கள் உணவுகளை வழங்கியிருந்தாலும் கூட இன்றைய நாளிலே பல்வேறு இடங்களுக்கு பல மக்களை சந்தித்து இந்த உணவுப் பொதிகளை வழங்க வேண்டிய தேவை இருப்பதனுடைய அடிப்படையிலே முன்பாக அழைத்து ஒரு பொதுவான இடத்திலே வைத்து அவர்களுக்கும் இது வழங்கப்பட்டிருந்தது. பிரதான வீதிகளிலிருந்து சற்று உள்நோக்கி பார்த்தால் இந்த வெள்ள நிலைமைகள் புரியும் என்று அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம்தான் இது. மானிப்பாய் கார்நகர் பிரதான வீதியிலிருந்து வெறும் 1 கிலோமீட்டருக்கு உட்பட்டிருக்கக்கூடிய உள்ளே வரக்கூடிய ஒரு பாதை, பிரதானமாக இந்த மக்கள் பயன்படுத்தக்கூடிய பாதை. அருகில் இருப்பது வயல் நிலம். இரண்டுமே முழுதாக நீரில் மூழ்கி போயிருக்கிறது. நீருக்குள்ளாலே செல்கிறோம் என்று சொல்லி யாருமே யோசித்து விடாதீர்கள். இதுவும் ஒரு பாதை இருந்திருக்கக்கூடிய அந்த இடம்தான். அதனை மேவி நீர் வந்ததனுடைய அடிப்படையிலே போக்குவரத்துகள் 2-3 நாட்களாக தடைப்பட்டிருந்தது. கொஞ்சம் வெள்ளம் இந்த பகுதிகளை குறைந்திருந்தாலும் கூட சிறிய வாகனங்களிலே பயணிக்க முடியாது. பெரிய வாகனங்கள் செல்கிற போது இந்த பாதைகளை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். மறுபக்கமாக இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் அவர்கள் விளைவித்து அறுவடை செய்வதற்காக காத்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இவ்வாறான கனமழை வெள்ளம் ஒன்று ஏற்பட்டதனுடைய அடிப்படையிலே தொடர்ச்சியாக அவைகளும் அல்லது அந்த விவசாய நடவடிக்கையும் முழுதாக இழக்கப்பட்டிருக்கிறது. பயணிப்பது, தங்களுடைய நடமாடுவது, இலகுவான அந்த பாதை போக்குவரத்து எல்லாமே தடைப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தான் அவர்களுக்குரிய உதவிப் பொருட்கள், உணவுப் பொருட்களாக இந்த பகுதியிலே வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இது J133 ஆனைக்கோட்டை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்விடங்கள். அவர்கள் அநேகமானவர்கள் இங்கிருந்து வெளியேறி அங்கு இருக்கக்கூடிய பொது மண்டபத்திலே குடியேறி இருக்கிறார்கள். அதற்கு செல்லக்கூடிய பாதை தான்
வெவ்வேறுபட்டவர்கள் அவர்களுக்கான பங்களிப்பை செய்தாலும் கூட இந்த கனமழை எல்லா இடமுமே புரட்டி போட்டிருக்கிறது. சில தாழ்வான நில பகுதியிலே வசிக்கக்கூடியவர்களுக்கு இவ்விதமான அபாய நிலைமைகள் அல்லது வீடுகளிலே வசிக்க முடியாத சூழல் என்பது இந்த மழை காலத்திலே இடம்பெற்றிருக்கிறது. அந்த அடிப்படையிலே இங்கும் 100 பேர் வரையிலே இந்த இடைத்தங்கல் முகாமாக அந்த பொதுநோக்கு மண்டபம் பயன்படுத்தப்படுகிறது. சிறுவர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் என்று சொல்லி வயது வேறுபாடு இல்லாமல் நிறைய பேர் இங்கே தங்கியிருக்கிறார்கள். அடிப்படை வசதிகள் நிறைவேற்றி கொடுக்கப்பட வேண்டிய தேவை இருந்ததனுடைய அடிப்படையிலே அவர்களுக்கான மதிய உணவுப் பொதிகள் இங்கே அவர்களிடமே கையளிக்கப்பட்டிருந்தது. இது சாவல்கட்டு பகுதி. 2 பகுதிகளிலே அவர்களுடைய பாதிப்பு உடையவர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோவில்களிலே வைத்து இந்த உணவுப் பொதிகள் பகிர்ந்து அளிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை ஒழுங்குபடுத்தி இவர்களுக்கும் 100 உணவுப் பொதிகள் இதன் போது வழங்கி வைக்கப்பட்டது. அண்ணா கொடுத்துருங்க. இருபாலை பகுதியிலே இப்போது நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். அந்த மக்களுக்கு அண்மித்திருக்கக்கூடிய பகுதி எப்படி இருக்குன்னு பாருங்கள். குறிப்பாக வெள்ள நிரம்பி அதே போல் சதுப்பு நிலம் போல எல்லா நீரும் நான் நினைக்கிறேன் பள்ளமான பகுதி இந்த பகுதியில் இருப்பதனுடைய அடிப்படையிலே முழு வெள்ளமும் இங்கே தான் தேங்கி இருக்கிறது. அதை விட அசுத்தமான அல்லது குப்பை கூலங்களால் நிறைந்திருக்கக்கூடிய இந்த பகுதிக்குள்ளே தான் மக்களுடைய குடியிருப்புகளும் இருக்கிறது. அவர்களுடைய நிலைமை, இயல்பு வாழ்க்கை என்பது எந்தளவு தூரம் இருக்கும் என்பது மிகப்பெரிய கேள்வியாகத்தான் எங்கள் முன்னால் இருக்கிறது. அவர்கள் அங்கு பாதிக்கப்பட்டு தொடர்ச்சியாக 2 வேறுபட்ட பகுதிகளிலே தங்கியிருக்கிறார்கள். முற்றுமுழுதாக இந்த இயற்கை பேரிடம் பல இடங்களை பாதித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இவர்களுக்கு தேவையான இந்த பங்களிப்பை நாங்கள் செய்திருந்தோம். மானிப்பாய் மருதடி விநாயகர் ஆலயம் சேரக்கூடிய இந்த பணிக்கு மேலதிகமாக ஆஸ்திரேலியாவிலிருந்து குமரேஸ்வரன், அதே போல் ஆஸ்திரேலியாவில் வசிக்கக்கூடிய
நிவேதிதா தன்னுடைய நண்பிகள் மூலமாக பிஸ்கட்கள் அதேபோல் பல்வேறுபட்ட தன்னார்வமான அமைப்புகளும் சேர்ந்து இந்த நாளுக்குரிய இந்த பணிகளை பூரணப்படுத்தி இருக்கிறார்கள். அனைவருக்கும் அந்த மக்களுடைய சார்பிலே மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த பயணம் தொடர இருக்கிறது. மழை விட்டாலும் கூட வெள்ள நீர் வற்றி செல்லாத ஒரு சூழல் இருப்பதனுடைய அடிப்படையிலே அந்த மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புகிற வரைக்கும் தேவையான பங்களிப்புகளை செய்ய வேண்டியது தொடர்ச்சியான கடமையாக இருக்கிறது. தொடர்ந்தும் பயணிக்கலாம்.